அதாவது ஆதாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வம் அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கின்றது. அதுக்கும் ஆதாரம் இருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் 18 அமைப்புகள் நிறுவனங்களுக்கு எதிராக, அதாவது 18 அரச நிறுவனங்களா? 18 முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. அது என்னென்ன நிறுவனங்கள் சொல்ல? அது நான் இதுல பொது வழியில சொல்லல. திருப்பியும் என்ன அடி ஏன் நச்சப்பட்டு சூடு கண்ட பூனை அடுப்பங்கிற என்ன நடந்தது? இதை தாக்கியவர்கள் உங்களை தாக்கியது யார்? 119 அடிச்சு 119 போலீஸ் வந்து அதுக்கு முன்னுக்கு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. எத்தனை பேர் வந்தார்கள் உங்களை தாக்குவதற்கு? ஆயுதத்தோட மண்வெடியால நடிக்கிறது. அரசு செல்வாக்கு அவருக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? பின்னணியில் எந்த கட்சியினர்? டிஎன்ஏ கட்சி திட்டமிட்டு என்னை கைது செய்து சுரப்படுத்தி, உங்களை கைது செய்து, என்ன கைது செய்து சுரப்படுத்தி, அப்படின்னா நீங்களும் தாக்கி இருக்கின்றீர்கள். இது அவரை அவர் சொன்ன கதைக்கு என்ன கதை? அவர் சொன்ன கதைன்னு சொன்னா அவரும் முறைப்பாடு போட்டுக்கிறாரானே. இவர்கள் மீற சட்டத்துக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலையும் போய் வழக்குகளை தாக்கல் செய்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816585. லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். என்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எங்களுடைய கலையகத்தில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஆனந்த நடராஜா செந்துரன், தேசிய அபிவிருத்திக்கான மக்கள் ஒன்றிய உறுப்பினர். இந்த தேசிய அபிவிருத்திக்கான மக்கள் ஒன்றியம் எனப்படுவது இலங்கையின் தேசிய ரீதியிலான அபிவிருத்தி, அதனோடு ஊழல் மோசடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செயற்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. இதில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் செயற்பாட்டில் இருக்கின்ற இந்த அமைப்பின் உறுப்பினராகிய ஆனந்த நடராஜா செந்துரன் தான் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்ப முற்பட்ட போது ஒரு சில நபர்களால் அவர் கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவரை தாக்கி இருக்கின்றார்கள். கையில் காயம், காலில் காயம், இப்படி பல கொடுமைகளுக்கு முகம் கொடுத்த நிலையில் இன்றைய தினம் கொழும்பில் மல்லசேகர மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிலும் சென்று தன்னுடைய பக்கம் இருக்கின்ற முறைப்பாட்டையும் அவர் வழங்கி வந்திருக்கின்றார். என்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் தரப்பு நியாயங்களை கூறி வந்திருக்கின்ற நிலையில் ஏன் அவர் தாக்குதலுக்குள்ளானார், யார் அவரை தாக்கியது, எதற்காக, அப்படி இவர் முறைப்பாடு செய்த ஊழல் மோசடிகள் என்ன, எதற்கு எதிராக இவர் குரல் எழுப்பினார், இதன் பின்னணியில் என்ன உண்மை மறைந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள இன்று நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் விவரமாக பேசலாம். வணக்கம். வணக்கம். செந்தூரன், உங்களுடைய பேர், முழு பேர்? ஆனந்த நடராஜா செந்தூரன். இந்த மாவட்டத்தில்? கிளிநொச்சி மாவட்டம். சொல்லுங்கள், இப்போ ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்திருக்கின்றீர்கள். ஆகவே இது தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் உங்களை இவ்வாறு தாக்கி இருப்பதாக நீங்கள் முறைப்பாடு முன்வைக்கின்றீர்கள். என்ன நடந்தது? யாருக்கு எதிராக நீங்கள் முறைப்பாடு செய்தீர்கள்? யார் அந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்டது? பின்னணியை சொல்லலாம். ஊழலுக்கு எதிராக என்னால் முறைப்பாடு செய்யப்பட்டது பல திணைக்களங்களுக்கு எதிராக என்னால் முறைப்பாடு, அதாவது அரச திணைக்களங்களுக்கு எதிராக பலத்துக்கு எதிராக செயற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கும் 4 முறைப்பாடுகள் கூடப்பட்டிருக்குது. நீங்கள் முன்வைத்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன அழைச்சதுக்குரிய காரணம், என்னால் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட 18 முறைப்பாடுகளில் 2 முறைப்பாடுகள் இப்போ தீவிர விசாரணையில் இருக்குது. யார் சம்பந்தமானது விசாரணை? கமநல அபிவிருத்தி திணைக்களம் சம்பந்தமான. எங்க இருக்கு திணைக்களம்? கொழும்புல இருந்து அடிமட்டம் வரையும் கிளிநொச்சியில் நான் கொடுத்துருக்கிறேன். கொழும்பு ஹெட் ஆஃபீஸில் இருந்து கமநல அபிவிருத்தி திணைக்களம் கிளிநொச்சி, அதுக்கு கீழே காணப்படுற கமநல சேவை நிலையம் கிளிநொச்சி, அதுக்கு கீழே காணப்படுற மகளங்காடு கமக்கார அமைப்பு. என்ன ஊழல் நீங்கள் இனங்கண்ட ஊழல்? என்னது இனங்கண்ட ஊழல்? பசல மானிய விநியோகங்களில் இடம்பெறுற மோசடிகள் சம்பந்தமாகவும், அதில் முறைகேடாக போலியான ஆவணங்களை வைத்துக்கொண்டு போலியான பெயர்களில் காணிகளை அடையாளப்படுத்துறது, அதை வச்சுக்கொண்டு வேறு வேறு நபர்களுக்கு உரமானியங்கள் வழங்கப்பட்டிருக்கிறத ஆதாரபூர்வமாகவும் ஆவண ரீதியாகவும் என்னால் ஒப்படைக்கப்பட்டு கடந்த மாதம் 11ஆம் தேதி நேரடி வாக்குமூலத்துக்கும் மேலதிக ஆவணத்துக்கும்
சேகரிப்புக்காக என்னை அழைக்கப்பட்டு நான் இங்கே வந்து முழு டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டு போனேன். அதன் பின்னர் வந்து அது விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. மற்றொரு விசாரணை நேரடியாக எனது வீட்டுக்கே வந்து வாக்குமூலமும் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயினவன். யார்? லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தலைமைச் செயலகம் கொழும்புல இருந்து வந்து எடுத்துகிட்டு போயினேன். முறைப்பாட்டுக்கு அடுத்து முறைப்பாடு செய்யப்பட்டு பல மாதங்களின் பின்னர் எடுபட்டு நடந்து கொண்டிருக்குது. அதில் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் விசாரணை செய்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவைகளுக்கு தேவையான அனைத்து ஆவண ரீதியான இதுகளும் என்னால் வழங்கப்பட்டுள்ளது. ஆதாரபூர்வமாக அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கின்றது. ஆதாரம் இருக்கின்றது. ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கிறோம். இதில் இப்போ இருக்கிற பிரச்சனை, நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் 18 அமைப்புகள் நிறுவனங்களுக்கு எதிராக, அதாவது 18 அரச நிறுவனங்களா? 18 முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 18 அரசு நிறுவனங்கள், 18 அரச நிறுவனங்கள் என்று வர அதில் சில நிறுவனங்களுக்கு 3, 4, 5, 6 போகுது. அது என்னென்ன நிறுவனங்கள் சொல்லுவாங்க? அது நான் இதில் பொது வழியில் சொல்லலாம். திருப்பியும் என்ன அடி ஏன் அச்சப்படுறீங்க? அச்சப்படுறதுக்கு காரணம் இருக்கு. ஆல்ரெடி வந்து சூடு கண்ட பூனை அடுப்பங்கிற என்ன நடந்தது? இதை தாக்கியவர்கள், உங்களை தாக்கியது யார்? இது கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழே காணப்படுற மகளங்காடு கமக்கார அமைப்பின் செயலாளர் தான் இந்த சம்பவத்தில். செயலாளருடைய பெயரை குறிப்பிட முடியும்? முத்துசோமோகன் என்ற நபர். காரணம் அவர் இந்த நீங்கள் சொல்கின்ற ஊழல் மோசடியோடு நேரடி தொடர்பில் இருந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் பசல விநியோகத்தில் வந்து இருந்த முரண்பாடுகளும் எங்களுக்கு இருந்திருக்குது. நீங்கள் ஆதாரப்பூர்வமாக தான் முன்வைக்கிறீர்கள். காரணம் இப்பொழுது அவர்கள் நிகழ்ச்சி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் இந்த ஊடகத்துக்கு வந்து பொதுவெளியில் இவ்வாறு கருத்தை தெரிவிக்கிறீர்கள். உலகளாவிய ரீதியில் தமிழ் சமூகம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மையான ஆதாரப்பூர்வமாகத்தான் நீங்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறீர்கள். கருத்து ஆணித்தரமாக முன்வைக்கிறோம். இதில் வந்து இடம்பெற்ற ஊழல் மோசடிகள், அதாவது போலி ஆவணம், ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டுகள் இன்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில் மலிஞ்சு காணப்படுகிறது. இந்த ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸை கண்டுபிடிக்க போக வெளிக்கிட பிரச்சனைகள் வருகிறது. யார் யார் கண்டுபிடிக்க போறீங்க? நீங்க தகவல் அறியும் சட்டம் மூலம் இந்த காணிகள் என்ற ஆவணங்களை கேட்டால் அவர் இந்த ஆவணங்களை வந்து தர மறக்கினோம். ஈவன் போலீஸில் போய் அந்த ஆவணத்தை எடுத்தால்தான் அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் நகர்த்தலாம். அதாவது ஒரு உறுதியை எடுத்தால் அந்த உறுதியின் ஹிஸ்ட்ரி எடுத்தால்தான் அந்த உறுதியின் இருக்கிற சரிபிழையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி சரிபிழையை கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதியை காட்டாமல் பிஎல்ஆர் என்ற ஒரு இதை வந்து பூர்த்தி செய்யாமல் வச்சுக்கொண்டு அதுக்குள்ளேயே வந்து எத்தனையோ மோசடிகள் இடம்பெற்றிருக்குது. இன்றைக்கு கிளிநொச்சியில் வந்து எத்தனையோ பிஎல்ஆர் பூர்த்தி செய்யப்படாமல் தான் இருக்குது. என்னென்ன ஆவணம் இருக்குது. இது சம்பந்தமாக நீங்கள் லஞ்ச ஊழல் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிச்சிருக்கீங்க? அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிச்சிருக்கோம். இப்ப தாக்கிய நபர் எங்க வச்சு தாக்குகிறார், என்ன கூறினார், எதற்கு, எப்போது இந்த முரண்பாடு ஏற்பட்டது? தாக்கிய நபருக்கு இப்போ தாக்கிய நபர் எங்களோட காணியில் வந்து 10 ஏக்கர் காணி வந்து இவர்கள் சொல்லுகிறார்கள் விற்பனை செய்யப்பட்டது. உங்களுடைய காணி? அம்மாவுடைய தாத்தாவோட காணி. அதாவது இதில் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையும் உள்ளடங்குது. அந்த காணியின் வந்து ஆவண ரீதியாக எந்த ஆவணமும் இல்லை. அதாவது ஒரு மரண சாசன வழக்கு நிலுவையில் இருக்கிற பட்சத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு இருக்கத்தக்கதா அந்த காணி விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு போலியான தகவலை வழங்கி. எத்தனை வருட கால வழக்கு வழக்கு 66ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நடவருது. கிட்டத்தட்ட இன்னும் அந்த வழக்கு இன்னும் முடியல. அது என்ன காரணமாக? வழக்கில் வந்து நிறைய போலி ஆவணங்கள் இதை மாதிரி செய்யப்பட்டிருக்குது. யார் செய்தது? வேறு ஒருத்தரும் இல்லை. எங்கட தரப்புகளில் வந்து எங்கட மாமா தரப்புகள் மச்சான் தரப்புகள் எல்லாம் செய்திருக்கணும். அது சம்பந்தமாகவும் நான் வந்து இப்போ வந்து தனியாக ஆரம்பிச்சிருக்கிற பிசிஐடி என்ற ஒரு பிரிவு இருக்கு. பிசிஐடி இந்த பிரிவுகள் சட்டவிரோத சொத்து குவிப்பு, சட்டவிரோதமான ஆவணங்கள் தயாரித்ததுகள் சம்பந்தமாகவும் இன்றைக்கு அதுகளுக்கு முறைப்பாடுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு ஆவணம் வந்து விற்கப்படையில் வந்து ஒருத்தருக்கும் தெரியப்படுத்த இல்லை. விற்கப்பட்டது எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த ஆவணத்தை வேண்டினவையோ வித்தவையோன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து மேசையில் போட வேணும். டாக்குமெண்ட்ஸை போடினம் இல்லை. டாக்குமெண்ட்ஸை போடாமல் இந்த ஆவணத்தை வச்சுக்கொண்டு உலகாலமும் மோசடி நடந்திருக்குது. அது சம்பந்தமாக பிஎல்ஆர்ன்ற டாக்குமெண்ட்ஸுகள்
இதுகள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கொடுக்க வேணும். இது தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை, தனிப்பட்ட இதுவும் இல்லை. நீங்களும் கேட்ட அந்த ஆதனத்தின் பிஎல்ஆருக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம், யாரும் கேட்கலாம். அதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கிற சிறப்பு. அப்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கறதுல கூட கிளிநொச்சி கமநல அபிவிருத்தி திணைக்களம் மாத்திரம் இல்லை, கொழும்பு தலைமைச் செயலகம் கூட இன்றைக்கு வந்து ஆர்டிஐக்கு மறுமொழி தருவதில்லை. அதாவது கொழும்பு கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கமநல அமைச்சு கூடாக நான் ஆர்டிஐ போட்டு கமநல அமைச்சு அதை ஆர்டிஏன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டபடியால் தான் அவள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த டிபார்ட்மெண்ட் ஊடாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் கொழும்புக்கு வந்திருக்குது. கொழும்புல எனக்கு பதில் வந்திருக்குது, இதுக்கு நாங்கள் ஆர்டிஐக்கு மறுமொழி தர முடியாது, நாங்கள் விசாரணை செய்கிறோம் என்று. அப்போ விசாரணை செய்கிறோம்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆவணங்களை நாங்கள் வெளியில் எடுத்தால் இவைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற ஒரு அச்சத்திலையும் இதில் மோசடிகள் இடம்பெற்றது என்றதை வெளி உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்ற ஒரு அச்சத்திலையும் இந்த ஆவணங்களை தர மறுக்குது. இந்த விஷயமும் இன்றைக்கு நான் கொண்டு டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்குறேன். லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள கொடுத்துருக்குறேன். அதாவது இவர்கள் மீற சட்டத்துக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலையும் போய் வழக்குகளை தாக்கல் செய்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். காரணம் உங்களிடம் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கு, ஆதாரங்கள் இருக்கின்றது, ஆதாரங்கள் சரியாக இருக்கின்றது. இப்போ அது போலீஸ்ல முறைப்பாடு பண்ணிருக்கீங்க? போலீஸ்ல வந்து இந்த இதுல வந்து நடந்த போலீஸ் ரிப்போர்ட் இருக்கா? போலீஸ் ரிப்போர்ட் வந்து போலீஸ் ரிப்போர்ட் தர இல்லை. அதாவது போலீஸ்ல சிஸ்டம் சேஞ்ச் என்று மாத்திரம் இந்த நாட்டில் வந்து ஜனாதிபதி சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் என்ன பொறுத்தவரை வட மாநிலத்தில் சிஸ்டம்ன்றது சேஞ்ச் பண்ணப்படையில்லை. வட மாகாணத்தில் மட்டும் சிஸ்டம் சேஞ்ச் ஆகலை, அப்படி சிஸ்டம் சேஞ்ச் ஆகலை. ஏனென்று சொன்னால் இப்போவும் அரசு திணைக்களங்களில் அரசு செயலகங்கள்லையும் இதே முறைகேடுகள் காணப்படுகின்றன. அசம்பந்த போக்கும் அதிகார துஷ்பிரயோகமும் மலிஞ்சு கிடக்குது, நடந்து கொண்டு தான் இருக்கு. அதாவது அனுர அரசாங்கம் வந்தாலும் கூட இன்னமும் வடக்கு மாகாணத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து கொண்டு தான் புறக்கணிக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எனக்கு அரசாங்கத்தால். இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்றுதான் எங்கட நிலைப்பாடு. இதில் வந்து பிரச்சனை நடந்து போலீஸுக்கு முன்னுக்கு தான் எனக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த போலீஸுக்கு 119 அடித்து 119 போலீஸ் வந்து அதுக்கு முன்னுக்கு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. எத்தனை பேர் வந்தார் உங்களை தாக்குவதற்கு? ஒரு ஆள் தான் நின்றவர். ஆயுதத்தோட மண்வெடியால நடிச்சது. அப்போ மருத்துவ சிகிச்சைகள் செஞ்சிட்டீங்களா? மருத்துவ சிகிச்சை என்ன சொன்னாங்க? இப்போ வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட பார்க்க சொல்லியிருக்கேன். கையில் இருக்கிற எக்ஸ்ரேயும் இதுக்கும் கிளினிக் கார்டுகள் வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட போட்டு கிடக்குது. மற்றது இது நடந்து 13ஆம் தேதி நடந்த விசாரணைகள் பிறகு போலீஸார்கிட்ட வந்து எனது வழக்கறிஞர் மூலம் போலீஸ் இது சம்பந்தமா முறைப்பாடு பண்ணீங்களா? தாக்குதல் முறைப்பாடு செய்தது வைத்தியசாலையிலேயே முதலாக நான் தான் அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலை போலீஸாரால் வாக்குமூலம் என்னிட்ட புறப்பட்டது. 4ஆம் வார்டில் கிளிநொச்சியில் அனுமதிக்கப்பட்டு அப்போ 4ஆம் வார்டில் அனுமதிக்கப்படுறதுக்கு இடையில ஓபிடிக்குள்ளேயே வந்து என்னை தாக்க திருப்பி 2ஆம் தரம் முற்பட்டவர். அதாவது வைத்தியசாலைக்கு உள்ளுக்கு. அதாவது முதல்ல உங்களை தாக்கிய நபரா? முதல் தாக்கிய நபரும் நபருடைய மருமன் கதிரவேலு ரவீந்திரன் என்று சொல்லி இவங்க நீங்க சொன்ன அந்த பேர்களுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீஸ்ல வந்து போலீஸார் அந்த சம்பவ இடத்துக்கு வைத்தியசாலை தாதிமேரால வைத்தியசாலை என்ன சாட்சி? இப்ப வைத்தியசாலையில் வந்து தாக்குறதுக்கு என்ன சாட்சி கொண்டு இருக்குது? வைத்தியசாலையில் தாக்குறதுக்கு என்னோட வீடியோ இருக்குது. அதாவது என்ன சிசிடிவி காட்சிகளா? சிசிடிவி காட்சி வந்து போலீஸ் ஊடாக வைத்தியசாலையை கொடுத்துருக்குறோம். அந்த விஷயம் வந்து நடைபெற்றது இருக்க பின்னர் வைத்தியசாலை 4ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. எதிர்த்தரப்பு தாக்கிய நபர் இரவு 8:30 மணிக்கு பிறகு வீடு சென்றுட்டார். வீடு சென்று அதிகாலை 4 மணிக்கு 4:30க்கு திருப்பி விடுதிக்கு வந்து திருப்பியும் தான் வாட்டில் இருந்த மாதிரி ஜேஎம்ஓ ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றங்களை நீதவான்களை ஏமாற்ற முற்படுகிறார்.
இந்த விஷயம் அவர் என்னன்னு சொல்ல வர்றாங்க அந்த இடத்துல? அரசியல் செல்வாக்குகளும் மற்ற ஆஸ்பத்திரியில நிர்வாகத்தில் இருக்கிற அசம்பந்த போக்கு ஊழல்னு தான் நான் சொல்லுவேன். அதை இது சம்பந்தமாக சட்ட வைத்தியருக்கும் நான் தெரியப்படுத்தி உள்ளேன். வைத்தியசாலை டிரெக்டருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தி இருக்கிறேன். இது வைத்தியசாலை டிரெக்டருக்கு RTI மூலமும் சில கேள்விகள் நான் கொடுத்துருக்குறோம். அது பொது வழியில் இப்போ நாங்கள் கதைக்கிறது சரியாக இருக்காது. மற்றது வைத்தியசாலையில் நடந்த சம்பவங்களுக்குரிய CCTV காட்சிகளையும் கேட்டிருக்கிறோம். வைத்தியசாலையில் இருந்து வந்த பிறகு கிளிநொச்சி போலீஸாரில் விசாரணை நடந்தது. கிளிநொச்சி போலீஸில் விசாரணை என்ற போர்வையில் 13ஆம் தேதி கூப்பிட்டு விசாரணை செய்யவில்லை. அதாவது முதலாவது நான் முறைப்பாட்டாளர் என்ற முறைப்பாட்டுக்கு விசாரணை செய்து எதிர்த்தரப்பை முதல் அரெஸ்ட் பண்ணி இருக்க வேணும். அது செய்யலை. என்ன நடந்தது அப்போ? அரசியலும் செல்வாக்கு அவருக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? பின்னணியில் கட்சியினர் TNA கட்சி செல்வாக்கு அந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் செல்வாக்கு அரசு அதிகாரிகள் என்ற செல்வாக்கு, மற்றது மணல் ஜெனா என்ற செல்வாக்கு, மணல் ஏற்றுற ஜெனா என்ற செல்வாக்கு. ஜெனாவெல்லாம் தேவையில்லாமல் அந்த வழக்கில் உள்ளுக்குள்ளே போயிருக்க தேவையில்லை. இன்றைக்கு நான் அமலாவுப்பேட்டை எனக்கு எதிரான அச்சுறுத்தலுக்குரிய அமலாவுப்பேட்டை பேரும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது லஞ்ச ஊழல் ஆணையம் அங்கே என்ன சொல்றாங்க அவங்களுடைய அவர்கள் அதை இன்று பூரணமாக ஒரு எத்தனை மணி நேரம்? நான் நினைக்கிறேன் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல 4 மணி நேரம் நீங்கள் உள்ளே இருந்தீர்கள். 4 மணி நேரத்துக்கு கூட. காலையில் போய் 9:30 மணிக்கு எல்லா கேஸுகளின் டாக்குமெண்ட்ஸும் பார்க்க வலிக்கிட்டவே இப்போ ஆவண ரீதியாக ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண வலிக்கிட்டு லஞ்ச் டைம் வெளியில் திருப்பியும் போய் லஞ்ச் டைமுக்கு பிறகும் போய் கொடுத்துட்டு இப்போ 3:30 மணிக்கு தான் வெளியில் வந்துக்கிறேன். ஃபுல் டாக்குமெண்ட் வைஸே எல்லாம் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அப்போ போலீஸ் நிலையத்திலே அதாவது எந்த முறைப்பாடை எந்த விதமாகவும் எடுக்கல. எந்த போலீஸ் நிலையத்தில்? கிளிநொச்சி போலீஸ் நிலையம். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நீங்கள் செய்த முறைப்பாட்டை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. விசாரணை எடுக்கல. அதனை அடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க? கொழும்புக்கு வாரீங்க? இல்லை, அது விசாரணை எடுக்கல. விசாரணைக்கு எடுக்காமல் இந்த பிரச்சனையை ஒருதலைபட்சமாக ஒரு முடிவெடுத்து திட்டமிட்டு என்னை கைது செய்து சிறைப்படுத்தி, உங்களை கைது செய்து, என்ன கைது செய்து சிறைப்படுத்தி சிறையில் அடுத்த நாள் காலை கௌரவ நீதவான் அவர்கள் என்ற பெருமுழு கருணையால் நான் வெளியில் வந்திருக்கிறேன். அதாவது நீதிமன்றத்திலே நீங்கள் நிரபராதி என்று தீர்மானிக்கும். நிரபராதினா எனக்கு பெயில் தான் விட்டு கிடக்குது, பிணையில் விட்டு கிடக்குது. இப்போ நாங்கள் போலீஸில் நடந்த CCTV காட்சி, ஹாஸ்பிட்டலில் நடந்த CCTV காட்சி எல்லாம் நீதிமன்ற தேவைக்காக. அப்படி என்றால் போலீசார் உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு நீங்கள் என்ன பிள்ளை செய்தீர்கள்? போலீசார் உங்களை கைது செய்யும் அளவு போலீசார் வைத்த குற்றச்சாட்டு, போலீசார் டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும் இல்லையே, டாக்குமெண்ட்டை பார்க்காமல் அதாவது டென்ட் பரப்பு. இப்போ நான் உங்களுக்கு அடிச்சிட்டேன்னு சொல்லி வையுங்களேன், இதில் பல சட்டத்திறனிகள் பார்ப்பேன், வைக்க தெரியும் விளங்கு. இதில் முதல் எந்த விசாரணை எடுக்க வேணும். உங்களுடைய இடத்துக்கு அவர்கள் உங்களை தாக்கினார்களா அல்லது அவர்களுடைய இடத்துக்கு நீங்கள் சென்ற பின் அவர்கள் உங்களை தாக்கினார்களா? இந்த காணி நாங்கள் விதைச்சிருந்தோம். நாங்கள் தமிழ் வெளியே வந்திருந்த நியூஸ் விதைச்ச காணியை திருப்பி போய் அத்துமீறி விதைக்க வழிகிட்டவை அவர்கள். ஓகே, அதுல தான் பிரச்சனை வந்தது. அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு செல்கின்றீர்கள், அப்பொழுது உங்களுக்கு முறைப்பாடு இடம்பெறுகின்றது. செல்லும் பொழுது போலீசாரோட தான் செல்றேன். 119 அடிச்சு போலீசாரோட தான் செல்றேன். போலீஸ் அதிகாரிகள் உங்களோட வராங்க? எத்தனை அதிகாரிகள்? 4 அதிகாரிகள், 5 அதிகாரிகள் வந்திருக்கு. 5 அதிகாரிகளுக்கு முன்பு தான் சம்பவமே நடந்தது. அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் எப்படி அவர்கள் உங்களை கைது செய்வார்கள்? அதுதான் சட்டத்தில் சட்ட ரீதியா இவை ஒன்றும் நடைபெறையில்லை. இது சம்பந்தமாக நீங்கள் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மாத்திரமில்லை, போலீஸ் தேசிய போலீஸ் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, போலீஸ் தலைமையகம் சென்றீர்கள். போலீஸ் தலைமையகம், மனித உரிமைகள் தலைமைச் செயலகம் கொழும்பு, எல்லா இடமும் முறைப்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எதிராக ஒரு அநீதி இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்று போலீஸ் நிலையம், கிளிநொச்சி போலீஸ் நிலையம். போலீஸ் நிலையத்தில் நீங்கள் கைது பண்ணப்பட்டிருக்கின்றீர்கள். அவர்கள் முன்னால் நடந்த சம்பவத்தை அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். கைது செய்ய அது மாத்திரம் இல்லாமல் கைது செய்த, அதாவது 2 பேரும் முறைப்பாட்டு ஆளரையும் முதல் முறைப்பாட்டையும் விசாரிக்கணும், அடுத்த முறைப்பாட்டையும் விசாரிக்கணும். அதாவது கவுண்டர் கம்ப்ளைண்ட் சொல்றது. கவுண்டர் கம்ப்ளைண்ட் சொல்லி
2 தரப்பும் அடிபட்டேன்னு சொன்னால் 2 தரப்பையும் பிடிச்சி அவரை போட்டிருக்கணும். என்ன உள்ளுக்கு தூக்கி போட்டு அவரை வெளியில் விட்டு. அப்படின்னா நீங்களும் தாக்கி இருக்கின்றீர்கள் இது அவரை. அவர் சொன்ன கதைக்கு என்ன கதை அவர் சொன்ன கதைன்னு சொன்னால் அவரும் முறைப்பாடு போட்டிருக்கிறார் தானே. அவரும் முறைப்பாடு போட்டிருக்கிறார். அவர் என்னென்ன அவர் தனக்கு அடித்து போட்டு தானே கொண்டு போயிருந்தா தானே. பிடிப்பட்ட மம்பட்டி அவற்ற மம்பட்டி. அப்போ நான் நிரபராதியாக இருந்தால் என்னென்ன அடிச்சிருப்பேன். போலீஸார் பிடிச்ச மம்பட்டியாக அவற்ற மம்பட்டியை இன்னும் எங்கே இருக்குன்னு சொல்லி இவ குடிக்கணும் இல்லை. அப்போ தாக்க கொண்டு வந்தது அவற்ற ஆயுதம் தான் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. விளங்குதா? அதே இடத்துலேருந்து சம்பவ இடத்துலேருந்து என்னத்தான் முதல் போலீஸாக அப்புறப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போக விட்டாது. விளங்குதா? அப்போ இதில் நடக்கிற விஷயங்களை போலீஸார் கருத்தில் கொள்ள இல்லை என்று தான் என்னுடைய இது. 2 பகுதியும் அந்த இருந்தால் வெளிக்காயங்களா உள்காயம் தான் கூட. போலீஸார் 2 பகுதியும் அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அது சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் உங்களை மாத்திரம்தான் கைது பண்ணியிருக்காங்க. என்னை மாத்திரம் கைது பண்ணி இதுக்குரிய காரணம் நாங்கள் இப்படி வெளியில் வேலைகள் செய்து குரல் கொடுக்குறது. எங்கள்ட குரல் வழியை நசுக்கலாம்னு பார்க்கணும். நான் நசுக்க முடியாது. இதுக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை போலீஸுக்கு எதிராகவும் நான் எடுக்கத்தான் இருக்கிறேன். நான் சுப்ரீம் கோர்ட் வரையும் கொண்டு போவேன். உங்களிடம் எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. ஆரம்பத்தில் கிட்டத்தான் இப்பயும் கேட்கிறேன். அதாவது போலீஸ் நிலையத்தில் ஒரு சாதாரண கைதிக்கு அடிப்படை தொலைபேசி வசதியில் கொடுக்க வேணும், மருத்துவ வசதியில் கொடுக்க வேணும், ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொள்றதுக்கு அனுமதி அளிக்க வேணும். இது முழுக்களுமே எனக்கு நிராகரிக்கப்பட்டதை சிசிடிவி மூலம் போலீஸின் சிசிடிவி மூலம் காணலாம். எனது நண்பன் எழுதி கொடுத்துட்டு போன டெலிஃபோன் நம்பரை கூட காவலில் நின்ற போலீஸ் எனக்கு தரவில்லை, மறந்துருக்கிறார். நான் மருத்துவ சிகிச்சைக்காக இரவு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக கேட்டேன். எனக்கு மருத்துவ சிகிச்சைக்கு போகிறதுக்கு மறக்கப்பட்டிருக்குது. இன்று நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ரணிலுக்கு வேறு பழைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு வேறு சட்டம், செந்தூரனுக்கு வேறு சட்டமாக இந்த நாட்டில் இயங்குது. அவர் வைத்தியசாலைக்கு போனார் இதுலேருந்து. அப்போ எனக்கு எனக்கு வைத்தியசாலை மாதிரி தரையில்லை திருப்பி மீள. அதானே இப்போ இதில் போலீஸ் பாரபட்சமாக நடந்திருக்குது. இது சம்பந்தமாக அதாவது கிளிநொச்சி போலீஸ் இது சம்பந்தமாக என்ற மூத்த வழக்கறிஞர்களோட நான் தொடர்பு கொண்டு இப்போ நாங்கள் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு, மற்றது இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும், இவருக்கு எதிராக எங்கெங்கே முறைப்பாடு செய்யணுமோ அங்கெங்கே முறைப்பாடு செய்து நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறோம். உயிர் அச்சுறுத்தலும் இருக்கின்றது. அப்படிதான் உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றதை விட உயிர் அச்சுறுத்தலுக்கு பார்த்தால் இப்படியான பொதுப்பணி செய்யவும் மேலாது, பொது வேலைகளுக்கு போகவும் அறிந்துதான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றது இப்படியான ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸை வெளிக்கொன்ற இயலாது, பிடிக்க இயலாது. ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டை அண்டைய கூட போலீஸில் கொண்டு காட்டின டாக்குமெண்ட், அவர் பார்த்த டாக்குமெண்ட் ஃபோனுக்குள்ளே, நாங்கள் கொண்டு போன டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஃபைலில். அந்த டாக்குமெண்ட்ஸை எதையும் பார்க்கல, வெளியில் கொண்டு போய் வையன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ஸையுமே பார்க்கல. அந்த நான் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போன இதை கூட உங்களுக்கு வேணுமெண்டா வாட்ஸ்அப்பில் இப்போ ஃபார்வர்ட் பண்ணி விடல. அதுக்கு என்னால் இயலும். அமலாவை டாக்குமெண்ட் கொண்டு போனான். அது இந்த வழக்கில் இருக்கிற இது ஒரு வழக்கில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு இருக்கத்தக்கதை ஆதனமானது விற்பனை செய்ய இயலாது. கன சட்ட சிக்கல்கள் இருக்குதுன்ற விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த போன சமயத்தில் அவர் அதுகளை ஏற்க மறுத்துட்டார். அதாவது இவர்களின் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தோண்ட கீழே காணப்படுகிற அந்த பல கட்டமைப்புக்குள்ள அவைஎன்று சொல்ல கேட்டுத்தான் இந்த அநீதி நடந்தது. ரைட். ஆகவே இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் செல்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றீர்கள். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சட்ட ரீதியான நடவடிக்கை என்ற மனித உரிமை மீறப்பட்டிருக்குது. இதுகள் எல்லாத்துக்கும் நான் ஹியூமன் ரைட்ஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறோம் லோயர்ஸோட. அது நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி
நட்டஈடு தொகையை எடுத்து தான் விடுவேன். அதே நேரத்தில் இந்த என்ன போல பாதிக்கப்படுற மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதென்றாலும் வெளிப்படையாக துணிஞ்சு செயற்படணும். துணியாமல் செயற்படுறேன்னு சொன்னால் ஒரு வேலையும் ஆகாது. இப்போ உங்களுடைய பிரதான நோக்கம் உங்களுக்கு நட்டையிட பெறதா அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நீங்கள் முன்வைத்த முறைப்பாடுகள், அதாவது இந்த ஊழல் மோசடி அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும் என்பதுவா? எனக்கு முதலாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எடுக்கிற முறைப்பாடை விசாரணை செய்து வடமாகாணம் முழுக்களும் சுத்திகரிக்கப்பட வேணுமென்று தான் என்ற நிலப்பாடு. இன்றைக்கு முதல் பிசிஐடி சட்டம் வந்ததை வரவேற்கிறாள் நான் இப்போ அதுக்குரிய லிஸ்ட் நான் கொடுக்க போகிறேன். யாருக்கு என்னென்ன சொத்து இருக்கின்ற விஷயமும் நான் வெளிப்படையை கொடுக்க தான் இருக்கிறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் அடுத்தடுத்த முறைப்பாடுகளில் பிசிஐடியின் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன இருக்குன்னு சொல்லி டேட்டா பேஸ் கொடுப்போம். அது சம்பந்தமாக தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? எல்லா திணைக்களத்திலையும் மக்களை போட்டு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். டேட்டா பேஸ் எடுத்துக்கொண்டு சொத்து விவரங்களும் எடுத்துக்கொண்டா இருக்கிறோம். நான் சொல்லிட்டு தான் திடீர் பணக்காரர்கள் சம்பந்தமாகவும் ஊழல் அரசு சொத்து மோசடி மூலம் ஈட்டிய இதுகளும் கட்டாயமாக எதிர்வரும் நாட்களில் இப்போ நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை தலையீடு செய்யறதுனால உங்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படலாம். அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்காக வேண்டி நாங்கள் வெவ்வேறு நபர்களிடமிருந்து ஒவ்வொரு நபர்களிடமிருந்து ஏற்படலாம். ஒவ்வொரு நபர்களிருந்து அதுக்கும் கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இது செய்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் இதுல என்ன காரணம்? இப்படி ஒரு பின்னணியில் யாரும் இருக்கிறார்களா அல்லது வெளிநாடுகளில் யாரும் இருக்கிறார்களா? நீங்கள் பின்னால் இருக்கின்றோம் என்று எதுவும் யாரும் அமைப்புகள் இருக்கின்றதா? எந்த அரசியல் தலைவீடும் இல்லை, எந்த அரசியல் கட்சியும் நான் சார்ந்தவனும் அல்ல. இதுல குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆரம்பத்தில் அதற்கு எதிராகத்தான் நீங்கள் செயற்படுகிறீர்கள் என்று சிலர் சொல்லலாம். அதற்கு எதுவும் இல்ல. என்ன காரணம் என்று சொன்னால் வன்னி பெருநில பிறப்பை பொறுத்தவரையில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் அதே நிலைமையை விட மோசமாக தான் இருக்கிறார். இதற்கு காரணம் அரசு திணைக்களங்களும் அரசு அதிகாரிகளும். கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த வருடம் வெள்ள அழிவால் பயிர் சேதம் அடைஞ்சிருக்குது. அது கூட இன்சூரன்ஸால் சரியான முறையில் பயிரழிவு தொகை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படையில்லை. அது இன்சூரன்ஸில் காரணம் காட்டப்பட்டிருக்குது, போலியான காரணங்கள். அதுக்கு எதிராகவும் நாங்கள் இப்போ நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்களிடத்தில் இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் தேடி இருக்கீங்க நீங்கள்? நிறைய விஷயம் நாங்கள் தேடி கொண்டு இருக்கிறோம். அதை மாதிரி நிறைய இந்த கட்டுமானங்களில் அரசு திணைக்களங்களில் இடம்பெறுது முறைகேடுகள். கட்டுமான ஒப்பந்தங்களில் மற்ற வெளி நிறுவனங்களால் மாவட்ட செயலகங்கள் ஊடாக வழங்கப்படுற திட்டங்களில் நிறைய முறைகேடுகள் காணப்படுவதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. அது தொடர்பாகவும் நாங்கள் மிக வேகமாகவும் தீவிரமாகவும் எங்களோட களப்பணி இருக்க போகுது. ரைட். ஆகவே செந்தூரன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்து கலையகத்திற்கு வருகை தந்து இந்த விடயங்களை நான் முழு உலகக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் முகம் கொடுத்த பிரச்சனைகள், அவர் தற்பொழுது தேடி விசாரித்துக் கொண்டிருக்கின்ற ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முறைகேடுகள் சம்பந்தமாகவும் எங்களிடம் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஆகவே அது அனைத்தையும் செந்தூரன் அவர்கள் தான் இன்று இந்த நிகழ்ச்சியினூடாக முழு சமூகத்துக்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றீர்கள். ஆகவே நன்றி. இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. லங்காஸ்ரீ நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நான் பார்த்து வருகின்றபடியாலையும் உலகத்தில் உள்ள பல மக்கள் இன்று இந்த லங்காஸ்ரீ ஊடகத்தை பார்க்கிறபடியாலையும் உங்களோட பணி இதையும் விட இன்னும் மென்மேலே இதே மாதிரி பல ஊழல்கள், மோசடிகள், பல அராஜகங்களை வெளிக்கொண்டு வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து சேவையாற்றுவீர்கள் என்ற எனது எதிர்பார்ப்பொன்று இருக்குது. நீங்கள் ஊடக தர்மத்தை மறித்து சுயாதீனமாக எந்த அரசியல் கட்சிகள் என்ற தலையீடும் அற்று ஊடக தர்மத்தை பேணி உண்மையான விஷயங்களை உடனுக்குடன் சுட வெளிக்கொண்டு வரும் சேவையை பாராட்டுவதோடு தொடர்ந்து உங்கள் சேவை இவ்வாறே இதைவிட மேலும் வலுவானதாக காணப்பட வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆகவே உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு லங்காஸ்ரீ நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து. இது ஜனாதிபதியின் காதுகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு செய்தி. இப்படியான உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே இருக்கின்ற இவ்வாறான அரச நிறுவனங்களிலும் இப்படியான ஊழல் மோசடிகள் இன்னமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதை செந்தூரன் மற்றும் அந்த அமைப்பினர் வெளிப்படுத்துவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள். அப்படியான முயற்சியின் போதுதான் ஒரு சில நபர்களால் அவர் இவ்வாறு தாக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் உரிய மருத்துவ ஆவணங்களும் இருக்கின்றது, மருத்துவ சிகிச்சை பெற்றதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. அதே போல ஊழல் மோசடி என்று குறிப்பிட்ட அந்த விடயங்கள் சம்பந்தமான நிறைய சாட்சியங்கள் ஆதாரங்கள் அவரிடம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக லஞ்ச ஊழல் ஆணை குழுவில் இன்றைய தினம் சென்று 4 மணித்தியாலத்திற்கும் மேலே அவர் முழுமையான வாக்குமூலம் வழங்கி சாட்சியங்களை வழங்கி ஆதாரங்களை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றார். அதே போல அவருக்கு முகம் கொடுத்த பிரச்சனைகள், குறிப்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையம் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டதற்கு அமைய இப்பொழுது அதற்கு எதிராகவும் அவர் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் செய்வதற்கு தயாராக இருப்பதாக இடம் தெரிவித்தார். ஆகவே தான் நடந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளுக்கு, அரசாங்க தரப்பில் இருக்கின்ற உயர் அமைச்சர்களுக்கு நாங்கள் இதை கவனத்தில் கொண்டு வருகின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இடம்பெற போகிறது என்பதை நாமும் தொடர்ந்து அவதானிக்கத்தான் போகின்றோம். உடனடியாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பது சிறப்பாக அமையும். அடுத்தடுத்த தவறுகள் உடனடியாக நிறுத்தப்படும் என்று நம்பிக்கையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நன்றி. நன்றி. ஊழல் ஒழிப்போம், தூய தேசத்தை அமைப்போம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்க நாம் தயாராகவே இருக்கின்றோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.